சைட் டிஷ் மெயின் டிஷ்ஷுன்னு எனக்கு தனித்தனியாக செய்யறதுக்கு டைமே இல்லைன்றவங்க இந்த ஒரு டிஷ்ஷை வச்சு சமாளிச்சுக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு கைப்பிடி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இரும்புச்சட்டி கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, உளுந்து, ஜீரகம், சோம்பு, வெந்தயம் சேர்த்து பொரிய விடுங்க. பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கிறிஸ்பியானதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. 2 தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி திக்கானதும் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விடுங்க. லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விட்டுட்டு இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு லைட்டா லூஸ் பண்ணிட்டு அகைன் லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. ஹாஃபா கட் பண்ணிட்டு ஃபிளிப் பண்ணி அகைன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டீங்கன்னா மசாலா கார முட்டை ரெடி. சேர்த்துக்கிற இன்கிரியன்ஸ் உடைய ரேஷியோ எல்லாமே கேப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சூடான சாதத்துல கொஞ்சமா நெய் விட்டு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரீல்ஸ் மறக்காம சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்க, பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.